வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இது வாராந்திர நிகழ்ச்சி. ஏற்கனவே மாதம் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்புறம் வாரத்தில் வாரம் சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இப்போது வருஷத்தை பற்றி வருஷம் சொல்கிறோம், அப்புறம் மாதம் சொல்கிறோம், பலன்கள், அப்புறம் இப்போ வாரம். இதையும் சுருக்கினா தினப்பலன்கள். இல்லை என்ன வித்தியாசம்னா, தினப்பலன்கள்ன்றது ரொம்ப ஆப்டு, அன்னன்னைக்கு சொல்கிறது. அது ரொம்ப கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் வார பலன்கள் ஓரளவுக்கு ட்ரபிள்ஸ் இருந்தால் கூட பரவாயில்ல, செய்ய முடியும். இப்போது இதில் என்னென்னா, ஒரு விஷயத்தை ரொம்ப ஷார்ப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது தினப்பலனில் வரும். வார பலன் அவ்வளோ ஷார்ப்பாக வராது, ஆனாலும் ஓரளவுக்கு டீட்டெயில்ஸ் அதிகம் தான். மாத பலனில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் குறைவு தான் வரும், ஏன்னா அது பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி. வருஷ பலன் இன்னும் பெருசு. ஸோ இதுதான் வித்தியாசம். ரெண்டாவது விஷயம், நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நாங்கள்லாம் படிப்போம். அப்போ இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியில் பீட்டர் விட்டால்னு எழுதுவார். அதை படிக்கிறது ஒரு ஹேபிட்டு. அதாவது ஒவ்வொரு சண்டேவும் அதுக்கு எதுவும் வெயிட் பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட அந்த ஒரு பாதிப்புன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் என்ன ஆசைப்பட்றேன்னா, ஒவ்வொரு சண்டேவும் இந்த வார பலன்கள் தரேன். இது டேட்ஸ் பேஸ்டு கிடையாது, 1ஆம் தேதி 7ஆம் தேதி அப்படியெல்லாம் இல்லை. ஒவ்வொரு சண்டேவும் வந்துடும். சாட்டர்டே மோஸ்ட் ப்ராப்ளி அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ சண்டே வரும். இது வேலிட் ஃப்ரம் சண்டே டு சாட்டர்டே. இப்போது அந்த வரிசையில் இப்போ நான் ஆரம்பிக்க போகிற பலன்கள் வந்து 13ஆம் தேதி சண்டே, ஜூலை 13, 2025 சண்டே. அதுலேருந்து அடுத்த சாட்டர்டே கிட்டத்தட்ட 19ஆம் தேதி வரைக்கும் இப்போ நான் சொல்கிற பலன் வேலிடு. ஸோ வாரம் ஞாயிற்றுக்கிழமை நிச்சயமாக நீங்கள் இதை எதிர்பார்க்கலாம். ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா, பெல் ஐக்கானில் ப்ரெஸ் பண்ணுங்க, ஸோ தட் உங்களுக்கு அதுக்கான இன்டிமேஷன் வந்துடும். மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு விஷயம், சுபர் அசுபர்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்லும்போது புதன், சந்திரன், சுக்கிரன், குரு இவர்கள்லாம் சுபர்கள். உங்கள் ராசி அப்போ சுபர், ஏன்னா அது ஆளப்படக்கூடியது என்ன புதனால். அது போக உங்கள் ராசியிலே குரு இருக்கார். அப்போ ராசியில் குரு இருக்கும்போது என்ன நமக்கு தோணுனா, வாக்குஸ்தானத்தில் புதன், 2ஆம் வீட்டில் புதன், நல்ல தனவரவு இருக்கும். 12 சுக்கிரன், சந்தோஷங்களை அனுபவிக்கணுங்கிற எண்ணங்களும் நன்னாவே இருக்கும். அப்போ சந்தோஷங்களை நல்ல விதமாக அனுபவிக்கிறதுங்கிறது ஒன்று இல்லை, சொல்லக்கூடாது. ஆனால் நல்ல 12 சுக்கிரன் தான் ஏதாவது போயிட்டு நல்ல சரக்கு அடிக்கலாம்னு தோணும். எல்லாத்துலேயும் ஒரு அளவோடு இருந்தால் எதுவுமே தப்பில்லை, அவளோட இஷ்டத்தை பொறுத்தது. இப்போ சந்தோஷங்கள்ங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி. சில பேருக்கு பெரிய க்ஷேத்திரங்கள்லாம் போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து நல்ல உல்லாச பயணம் போயிட்டு வரணும்னு நினைப்பாங்க. சில பேர் ரொம்ப நல்ல டைனிங், நல்லா போய் நல்லா சாப்பிட்ணுன்னு நினைப்பாங்க. இது எல்லாமே 12 இருக்கிற சுக்கிரன் செய்வார். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு தனவிருதி, பைசா கொடுக்கறது எல்லாம் செய்வார். அதே நேரத்தில் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில நல்ல காரியங்கள், இதெல்லாம் இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு நடக்கும். ரொம்ப சந்தோஷத்தை, மன நிறைவை தரக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியும் வளர்ச்சி அடையும். உங்களுக்கு குருவோட ஆசைகள் இருக்கிறது. அதே நேரத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் சும்மா இருப்பாங்களா? பாஸ்ட ஒரு பேசிகிட்டு இருக்கீங்க, பேசும்போது உற்சாக மிகுதியில் நான் அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன்னு சொல்லுவீங்க. தேவையில்லாத சில விஷயங்களை பேசுவீங்க. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குப்பா, இதை முடிச்சுடுவேன் நீ. யானை தான் தலையிலேயே மண்ணை மாறி போட்டுனதுமாங்க, அந்த மாதிரி கதையாயிடும். சில நேரங்களில் உற்சாக மிகுதியில் தேவையில்லாதெல்லாம் கமிட் பண்ணுறது அதெல்லாம். ஸோ வார்த்தைகளில் கவனமாக இருங்க, தேவையில்லாத வாயை விடாதீங்க. அவ்வளோதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காஷம். மற்றபடி அருமையான ஒரு காலமாக உங்களை பொறுத்தவரையில் இந்த வாரம் அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு.
அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.